வணக்கம் மக்களே, இது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரம் நிகழ்ச்சி. இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கிறது. SIR என்பது ஒரு பக்கம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்தாலும் கூட கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை என்பது ஒவ்வொரு கட்சிகளும் தொடங்கி இருக்கிறது தீவிரமாக. குறிப்பாக இன்றைக்கு தமிழக மாநில தேர்தல் அதிகாரியான திரு பியூஷ் கோயல் அவர்கள் EPS-ஐ சந்தித்து கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார். அது குறித்த விவாதத்தை தான் இன்று நாம் விவாத நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய பியூஷ் கோயல், பழனிசாமி தலைமையில் தேர்தலை எதிர்கொள்வோம். பியூஷ், முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைந்தது. நயினார் நாகேந்திரன், EPS பியூஷ் கோயல் போடும் கூட்டணி கணக்கு என்ன? மற்றும் NDA கூட்டணியில் டிடிவி தினகரன், OPS, பாமக, தேமுதிக இணையுமா என்பது குறித்துதான் இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து விவாதிக்க நம்மோடு நமது அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவோம். முதலாவதாக மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் ஐயா அவர்கள். வணக்கம் சார். அடுத்ததாக மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் திரு இரா சீனிவாசராவ் அவர்கள். வணக்கம் சார். அடுத்ததாக இணையம் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் திரு ஜோதிகுமார் ஐயா அவர்கள். வணக்கம் சார். ராமன் சார், உங்களிடமிருந்து நான் விவாதத்தை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு பங்கீடு அப்படிங்கிறது முதற்கட்ட பேச்சுவார்த்தையை எட்டியிருக்கிறது. குறிப்பாக பியூஷ் கோயல் அவர்களது வருகை கிட்டத்தட்ட கூட்டணியை உறுதி செய்திருக்கிறது. ADMK-க்கு 170 சீட்ஸ், BJP அண்ட் PMK-க்கு 23 சீட்ஸ், தேமுதிக அண்ட் அமமுக தினகரன் கட்சிக்கு 6 தொகுதிகள் என்ற வகையில் இன்றைக்கு தொகுதி பங்கீடு என்பது முதற்கட்டத்தை சந்தித்திருக்கிறது. இது வெற்றி வாய்ப்பை எந்த அளவிற்கு அதிகரிக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே தினகரன் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு, EPS தலைமையில, EPS தான் முதலமைச்சர், அவருடைய தலைமையில தான் இருக்கும் அப்படின்னா கூட்டணிக்கு நான் தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஏற்கனவே சொல்லி இருந்தாரு. ADMK தரப்புல லாஸ்டா கூட்டின பொதுக்குழு கூட்டத்துல கூட ADMK அறுதி பெரும்பான்மையோடு, தனி பெரும்பான்மையோடு ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை EPS சொல்லி இருந்தது நம்மளால பார்க்க முடியுது. சோ இந்த கூட்டணி, இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி பற்றி உங்களுடைய கருத்து? இந்த கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக மக்களுடைய மனநிலை 100க்கு 100% இருக்குது. இந்த சூழ்நிலை தெரிஞ்சு அன்றைக்கி அதிமுக பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் ஒரு கூட்டணியான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி போயிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டு தேர்தல் பொறுப்பாளராக PS கோயல் அமைந்திருக்காங்க. ஏற்கனவே 2021 PS கோயல் அவர்கள் தலைமையில் தான் இந்த தேர்தலுடைய நிலைப்பாடு அவங்க சந்திச்சாங்க. ஸோ அன்னைக்கும் நிலைப்பாடு அமித்ஷா அவர்கள் எங்களுக்கு இந்த டிடிவி தினகரன்லாம் நாங்களே பார்த்துக்கிடுவோம், ஃப்ளாட்டாக நீங்கள் 30 சீட்டு கொடுங்கன்னு சொல்லும்போது 3 நாளாக உட்காந்துட்டு கூட எடப்பாடி அவர்கள் இந்த இதுக்கு சரியாக ஒத்து வராதனால அது அப்படியே சரி ரைட்டுன்னு வகை அவங்களுக்கு கூட வரைக்கும் பார்த்துக்கலாம்னு சொல்லி டிடிவி தினையாக நின்னாங்க. டிடிவி அன்னைக்கு ஒன்றாக நின்றுட்டு இருந்தாருன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். காரணம் என்னன்னா, திமுகவுடைய வெற்றிக்கு இதே மகுடமாக இருந்தது டிடிவி தினகரனுடைய அவங்களுடைய ஓட்டு வாங்கின நிலைப்பாடு தான் அவங்களுக்கு திமுக ஜெயிச்சிருக்குது. பட் இன்னைக்கு திமுக அந்த மனநிலை என்னன்னா, அன்னைக்கு உள்ள நிலைப்பாடு என்பது வேறு, இன்னைக்கு உள்ள நிலைப்பாடு ஒன்று வேறு. காரணம், 2 கட்சியிலுமே அதிமுக ஜெயலலிதா அம்மையார் கிடையாது, இன்னைக்கு திமுகவிலும் கலைஞர் கிடையாது. கலைஞர் இருந்தார்கள் ஒரு நிகழ்ச்சி, ஒரு திட்ட வடிவங்களை 10 எல்லார்ட்டுமே கேட்டு ஒப்பீனியன் கேட்டு தனியான ஒரு நிலைப்பாடு முடிவு எடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொந்த முடிவு எதுவுமே அவர் எடுக்கிறது கிடையாது. முழுக்க முழுக்க அந்த முடிவுக்கான கட்டமைப்பை ஒரு 5-6 IAS அதிகாரிகளை வைத்துக் கொண்டுதான் இங்கு ஒரு ஆட்சி என்ற பிம்பத்தை கிளப்புகிறாங்க. அப்ப ஆட்சி என்ற பிம்பத்தை கிளப்புகின்ற போது தமிழ்நாட்டுடைய அரசியல் ஆட்சி 3 விதமான கட்டமைப்பு உருவாகின்றது. ஒண்ணு, முதலமைச்சரை சுத்தி இருக்கிற அவங்க குடும்பத்தினர் வரைக்கும் அவங்க நிர்வாகம் பண்றது, அது போக மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போறோம் அந்த அரசு துறை அதிகாரிகள் கொண்டு போறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த மாவட்டத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், தலைவர்கள், மேயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டு களவாணிகள் தனம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவில் உள்ள இருக்கிற கூட்டணி கட்சி, இடது கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள் போன்ற கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள் போன்ற கட்சி தலைவர்கள் சொல்லி கூட பல விஷயங்கள் அந்த ஆட்சியாளர்கள் சொல்லுதே, கூட்டணி கட்சி கூட அவங்க மதிப்பு கொடுக்கறது கேட்கறதும் கிடையாது. ஆகவே அந்த கூட்டணி கட்சிக்குள்ள, திமுக இருக்க கூட்டணி கட்சிக்குள்ளே உள்ளுக்குள்ள புழக்கத்துல ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. இன்னைக்கு கேரளா மாநிலத்தில் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் உள்ளாட்சி மன்றத்தில் சரிவன் நோக்கி சொல்லிட்ட காரணத்தினால அங்க கேரளாவுடைய ஆல் இந்தியா காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச்செயலாளர் KC வேணுகோபால் கூட
விஜயோடைய தலைமையில வந்து நம்ம அங்க கூட்டணி ஒரு நிர்வாகம் பண்ணுவோம். ஏன்னா விஜய் என்ன சொல்லுவாங்க, ஆட்சியில் அங்க பங்குதாரன்னு சொல்லிருக்காங்க. சோ அந்த நிலைப்பாடு உருவாகின்றது. அப்படி பார்க்கும்போது உள்ளாட்சி மன்ற தேர்தல் கேரளாவில் திருவனந்தபுரம் பாஜக கைப்பற்றிருக்குது. ஆனா அங்க 101 சீட்டுல பாத்தீங்கன்னா 50 சீட்டு பாஜகவும் 51 சீட்டு கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் வாங்கியிருக்கும் போது அங்க கூட்டணியான நிலைப்பாடு உருவாக்க முடியாது. காரணம் என்ன, இந்தியா அளவில் இந்தியா கூட்டணியில கம்யூனிஸ்ட் இருக்குது. ஆனா கேரளத்தில் பாத்தீங்கன்னா ஆடு பகை குட்டி உறவு மாதிரி கீரியும் பாம்பான நிலைப்பாடு இருக்கின்ற போது அங்க ஒரு கட்டமைப்பு உருவாகின்றது. எனக்கு தமிழ்நாட்டின் நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கான ஒரு கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்குது, வெற்றி பெறும் நிலைப்பாடு. ஆனால் பாஜக என்ன நினைக்குதுன்னா, டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அம்மையார் அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் சமுதாய வாக்குகளை பெற முடியும். எப்படி நீங்க கடலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் பட்டாளி கட்சி என்ற ஒரு நிலைப்பாடு தனியாகவும், விடுதலை சிறுத்தை என்ற நிலைப்பாடு சமுதாயம் அங்கும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வாக்குகளை பட்டாளி கட்சி பெற வேண்டும் நினைக்கிறது, இன்னொரு குறிப்பிட்ட சமுதாய வாக்குகளை விடுதலை சிறுத்தை பெற வேண்டும் நினைக்கிறது. அப்ப தங்களுடைய சமுதாய மக்கள் எங்கு அதிகமா இருக்கின்றார்களோ அங்குதான் அந்த சார்ந்த கட்சிக்காரர்கள் சீட்டு கேட்கிறாங்க என்பது நிலைப்பாடு. இது எல்லாருக்குமே தெரியும். அந்த நிலைப்பாடு கருத்தில் கொள்ளும் போது இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் திமுக அகேன்ஸ்டான ஒரு மனநிலை உள்ளது. காரணம், எல்லா கட்சிகளுமே அந்தந்த சமூகத்துக்கு உண்டான ஆதரவா இருக்கக்கூடிய இடத்துல பெரும்பான்மை சமூகம் யாரு இருக்காங்களோ அதற்குண்டான நபர்களை தானே நிறுத்தும். அப்படி சொல்லக்கூடிய வெளியில சமூக நீதி பேசக்கூடாது இல்லையா, சமூக நீதியை பற்றி பேசக்கூடாது இல்லையா. தேர்தல் அரசியல் என்பது வேறு, மக்கள் பணி ஆற்றக்கூடிய அரசியல். உங்களுக்கு 1967 எல்லாருக்குமான ஒரு விஷயம் உண்டான சமூக நீதி ஆட்சி நடத்தணும் அப்படின்னா கூட நீங்களுமே அப்போ நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இதை சார்ந்தவர் தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எல்லா கட்சியிலும் அப்படிதாங்க இருக்குது. நீங்க என்ன சொல்ல வாரீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன், வேண்டாம். அதாவது திமுக தங்களை வெற்றி பெறுவதற்காக எந்த விதமான ஒரு இது ஆட்கொள்ளும் அவங்க பண்ண காரணம் என்னன்னா, 1967 ஆரியத்தை எதிர்ப்புன்னு சொன்னாங்க திமுக. ஆனா அன்னைக்கு ஆரியத்தினுடைய தலைவராக இருந்தக்கூடிய ராஜாஜியுடைய கட்சியுடைய கூட்டணி சேர்ந்து ராஜாஜி சூரியனை கூட நான் வெற்றி பெற செய்வேன், ஆனா காங்கிரஸை ஒழிப்புன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சுதந்திர கட்சியான அந்த ராஜாஜி அவருடைய கட்சி தலைமையில வந்து கூட்டணி வச்சு போராட்ட கட்சியை வச்சாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை வச்சாங்க. 67 இருந்து அண்ணா திமுக அப்படிதான் அங்க ஜெயிச்சாங்க. அப்படிங்கிற போது இன்னைக்குள்ள நிலைப்பாட்டில் அவர்கள் இதுவரைக்கும் திமுக தனி சுழற்சியாக அண்ணா திமுக கூட கூட்டணி இல்லாம தனியா ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க. ஆனா திமுக இதுவரைக்கும் 67 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நிக்கிற கிடையாது. 4 பேரை கூப்பிட்டு கூட்டணி வைக்கிறது. இதுவரையிலும் திமுக கட்சிக்காரர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பட்டியலின மக்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மை மக்களுக்கு துணை அமைச்சர் கொடுப்பேன், முதலமைச்சர் கொடுப்பேன் இல்ல. அப்ப யாரை ஏமாத்துறீங்க? இந்த திமுக ஆட்சி என்பது சேலம் சித்தா வைத்தியசாலை மாதிரி ஒரு குடும்ப மன்னராட்சி. இந்த ஆட்சி, இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடுதான் என்டிஏ கூட்டணிய மனநிலை. அந்த என்டிஏ கூட்டணிய மனநிலை தான் இந்த பியூஷ் கோயல வந்து கூட்டணியை வைத்து வந்து 50 சீட்டு கேட்கறாங்க, 60 சீட்டு கேட்கறாங்க. அந்த 50 சீட்டு 60 சீட்டுக்காரங்க நாங்கள் நீங்க எல்லாம் பார்க்க உங்க கூட்டணி நீங்க பாத்துருங்க. பட்டாளி கட்சி, தேமுதிக, டிடிவி தினகரன், சசிகலா அம்மையார், ஓபிஎஸ் நாங்க பாத்துருவோம். ஒரு பிளாட்டா ஒரு இதை அவங்க கேட்கறாங்க, எங்களுக்கு இவ்வளவு கொடுங்க, நீங்க தனியா கொடுங்க என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே எடப்பாடி அண்ணன் அவர்கள் ஓரளவுக்கு அது மனசுல ஒத்து வருவாரு. இன்னொரு சசிகலா அம்மையார் ஏற்கனவே சொல்லிருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்கன்னா 2021 நிலைப்பாடு என்பது வேறு, நான் 2026 சும்மா இருக்க மாட்டேன், நானும் களத்துல இறங்குவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே காரணம் என்னவென்றால், ஏன் சொல்லணும், ஏற்கனவே அவங்க பொதுச்செயலர் நான் எனக்கு தான் சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆகவே அரசியல் சூழ்நிலை எது வேணுமானாலும் மாறலாம். அன்படி இருக்கின்ற போது ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் பாஜக ஆதரிக்கின்ற நிலைப்பாடு ஒருங்கிணைந்தால் தான் இன்னைக்கு வெற்றி. ஏன்னா திமுக நீங்க கூட்டணி மட்டுமே வெற்றியை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க, கரெக்டா? திமுக அதாவது அதிமுகவில் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும். இன்னைக்கு காரணம் என்ன, வெறும் கொங்கமண்டல வாக்குகளை மட்டும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா தென் மாவட்டங்களில் வந்து நீங்க மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல முக்கிய சமுதாய மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப அந்த மக்களுடைய வாக்குகளை நீங்க பெறுவதற்கு என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நீங்க விஜய் சமூகத்தை சார்ந்தவங்களை நிறுத்த போறீங்க, அப்படி கிடையாது. கூட்டணி அந்த ஓட் வங்கியுடைய நிலைப்பாடு நீங்க அதுதான் தேர்தல் அரசியல் இருக்கும் அப்படிங்கிறது எல்லா கட்சியோட நிலைப்பாடுமாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம், இது தொடர்ந்து பேசுவோம். திரு ஜோதிகுமார் அவர்கள் இணைப்பில் இருக்கீங்களா? சரி, இன்றைக்கு அதாவது கடந்த காலங்களில் அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு தனித்தே வென்றது. ஆனால் இன்றைக்கு கூட்டணி என்ற ஒரு விஷயம் அமைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. துரோகி என்று இபிஎஸ் ஆல் விலக்கப்பட்டவர்கள் அனைவருமே இன்றைக்கு என்டிஏ கூட்டணியில் சேரக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏடிஎம்கேக்கு இது ஆரோக்கியமான ஒரு கூட்டணியாக பாக்குறீங்களா? உலகெங்கும் இருக்கும் ராஜ் டிவி நேயர்களுக்கு
என்னுடைய நெஞ்சார்ந்த இரவு நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினம் சிறப்பான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏடிஎம்கே தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய சார்பில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கூறியது போல இன்னைக்கு சிறப்பான ஒரு பியூஷ் கோயல் அவர்களுடைய முன்னிலையில, அவருடைய கட்சியுடைய பொறுப்பாளர்கள் முன்னிலையில, இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் இன்னைக்கு வந்து கலந்தாய்வு கூட்டம் நடந்தது. பேச்சுவார்த்தை, முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையானது கட்சியுடைய எதிர்பார்ப்பு, கட்சியுடைய தொண்டர்கள் வந்து கோடான கோடி தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த போல முதல் கட்ட பேச்சுவார்த்தை சிறப்பான முறையில் நடந்தது என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் காணொலி வாயிலாக பேட்டி மூலம் கூறியிருந்தார்கள். நாங்கள் இப்பதான் வந்து கண்டறிந்தோம். ரொம்ப சந்தோஷம். வரும் சட்டமன்ற தேர்தல் 2026 என்டிஏ கூட்டணி சிறப்பான முறையில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்ப முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காரு. கழக பொறுப்பாளர்களுடன் கலந்து இன்னைக்கு தொடர்ந்து பேசுவோம். நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு விருந்தினரை வரவேற்று நிகழ்ச்சியை தொடருவோம். முன்னாள் அதிமுக நிர்வாகியான திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள், வணக்கம் சார். நீங்க இப்ப தொடரலாம் ஜோதிகுமார் சார். சிறப்பான ஒரு கலந்தாய்வு கூட்டத்துல இன்னைக்கு பியூஷ் கோயல் முன்னிலையில இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தை என்ன அப்படின்னா, அவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுடைய கருத்து தெரிவிக்கிறாங்க. என்டிஏ கூட்டணியில நீங்க வந்து ஒருங்கிணைந்த இதுக்கு முன்னாடி வெளியே போனவங்க எல்லாம் நீங்க இணைச்சிக்கணும் அப்படின்னு அவருடைய கருத்து. யாருடைய கருத்து எப்படிக்கான இருக்கலாம். ஆனா எங்க தலைவர் என்ன சொல்றாருன்னா, கட்சியின் துரோகிகளுக்கு தான் கழகத்துல இடம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிற தவிர துரோகிகள், முக்கியமான துரோகிகளுக்கு இடம் இல்ல. கட்சி பேருக்கு கலகம் விளைவித்த துரோகிகள், கட்சிக்கு வந்து புரட்சி தலைவி அம்மாவால் கட்டி காத்த இந்த கழகத்துக்கும் அந்த இரட்டை இலை சின்னத்துக்கும் பங்கம் விளைவித்த அந்த துரோகிகளுக்கு தான் இடம் இல்லைன்னு சொன்னாரு தவிர மற்றவங்க எல்லாரும் யாருக்கான வரலான்னு தான் தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப கூட்டணியில அமமுகவும் இணையத்தான போகிறது. ஓபிஎஸ் அவர்கள், தினகரன் அவர்கள் அத்தனை பேரும் என்டிஏ கூட்டணி வாயிலாக ஏதோ ஒரு வகையில மறைமுகமா இணையத்தான போறாங்க. அதாவது எங்க தலைவர் என்ன சொல்றாருன்னாங்க, அவர் பேட்டியோட கேக்குறாங்க, என்டிஏ கூட்டணியில வந்து அவங்க இணையல அப்படின்றது இது வரைக்கும் வந்து முடிவு இல்லைங்க. முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில அவங்க வந்து சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்கு. இன்னமும் அவங்க இணைச்சு அவங்க கூட்டணி கொண்டு வரும்போது பிஜேபி கூட்டணிக்கு 23 சீட்டுகளும், டிஎம்கே கூட்டணிக்கு ஒரு 23 சீட்டுகளும், தேமுதிகவுக்கு ஒரு 6 தொகுதிகளும் கொடுத்துட்டு சுமார் 170 தொகுதிகள் வந்து அதிமுக தன்வசம் வைத்துக் கொண்டு 64 கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பதாகத்தான் இன்னைக்கு வந்து ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு இல்லைங்களா. ஆனா இப்போ மற்ற ஊடகங்கள் எல்லாம் வந்து வாய் பதற்றல் போல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடியாருடைய தலைமையில் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள். இப்ப பாத்தீங்கன்னா அவர் பியூஷ் கோயல் அவர்களே வந்து என்ன சொல்லிட்டாரு, இன்றைய 2026 சட்டமன்ற தேர்தலானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவருடைய தலைமையில் தான் இப்ப வந்து என்டிஏ கூட்டணி இயங்கும்னு இப்ப சொல்லியிருக்காங்க இல்லையா, நல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கு. இந்த சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடந்திருக்கு. போக போக அந்த கூட்டணி விஷயம் எல்லாம் வந்து எங்க தலைவர் வந்து முடிவு எடுப்பாரு, யார சேர்க்கணும் யார சேர்க்க கூடாது. அவர்களோட முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கு. அடுத்த கட்ட ஒரு பேச்சுவார்த்தையில அவங்க வந்து சொல்லும் பொழுது இது சரியா, யாரை இணைக்கணும் யாரை இணைக்க கூடாது, யாரெல்லாம் நம்ம கழகத்தினுடைய துரோகிகள், யாரு துரோகிகள் இல்ல, சரி துரோகிகளுக்கு இங்க இடம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, யாரை வைக்கலாம் வைக்க கூடாதுன்னு தலைவர் அவர்கள் முடிவு எடுப்பாரு. அதே டைம்ல இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை தமிழகத்துல குற்றங்கள் அதிகமா இருக்கு, பாலியல் பலாத்காரங்கள் அதிகமா இருக்கு. பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஆளும் கட்சியால அது குறித்து தொடர்ந்து பேசுவோம். அடுத்த சுற்றுலா இது குறித்து தொடர்ந்து பேசுவோம். திரு சீனிவாச ராவ், நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு வந்து டிஎம்கேக்கு எகென்ஸ்டாக கிட்டத்தட்ட ஒரு மெகா கூட்டணியாகவே ஃபார்ம் செய்திருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. இதனால டிஎம்கேக்கு எந்த விதத்திலேயாவது வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது தவறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, நீங்க ஆரம்பத்துல இந்த மெகா கூட்டணின்னு சொல்றதே தவறானது. எங்க கூட்டணி என்பது
ரொம்ப அதாவது ரொம்ப பின்னி பிணைந்து ஒத்த கருத்துள்ள கருத்து ஆழமிக்க கூட்டணியா இருக்குது. வெறுமனே வந்து எலெக்ஷனுக்காக தேர்தல் கூட்டணி அமைத்துக் கொண்டு மறுபடியும் பிரிஞ்சு போறதில்ல. கருத்தியல் ரீதியா விடுதலை சிறுத்தையும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஓரணியில் நின்று கொண்டிருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் எங்க தலைவர் நேற்று கூட வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். காரணம் என்னன்னா, மதத்தை வச்சு முருகனை வைத்து தமிழ்நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்று இந்துத்துவா மதவெறியர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அது ஒரு பெரிய போகமா எடுக்கணும்னு பண்ணாங்க. அதுலயும் தோல்வி தெளிவிட்டாங்க. ஏன்னா எந்த விதத்திலையும் அவங்களால அவங்க பண்ண முடியல, மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி பண்ண முடியல. திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. முதல்வர் வந்து காலை உணவு திட்டம், மகளிர் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அப்புறம் வந்து மகளிர் உரிமை தொகை வீடுதோறும் மாதந்தோறும் 1000 ரூபாய். நான் முதல்வன் திட்டத்தில் வந்து IAS IPS எத்தனையோ கிராமத்திலிருந்து வந்த மாணவர்கள் நிறைய பேர் ஆயிருக்காங்க. காலை உணவு திட்டம் காமராஜருக்கு பிறகு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. காலை உணவு திட்டம் இன்னைக்கு எல்லா கிராமங்கள்லயும் வந்து சிறப்பா போயிட்டு இருக்குது. மகளிர்கள், படிக்கும் குழந்தைகள் எல்லாமே அந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு அந்த திட்டத்தினுடைய வேகங்கள் தாக்கம் அதிகம். மகளிர் விடுதலை பயணம், இலவச பஸ் பயணம், அந்த பஸ் பயணம் ரொம்ப காலை நேரத்தில் வேலைக்கு போறவங்க இலவசமா போயிட்டு பணம் இல்லாம பயணம் செய்வது, விலையில்லா பயணம் செல்வதுன்றது. இது மாதிரி திட்டங்களை வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட திட்டங்களை வச்சிருக்காங்க. இவ்வளவு நல்ல திட்டங்கள் நீங்க வரிசையா பட்டியலிடுறது பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ மக்கள் உண்மையிலே இதனால பயன்பெற்று இருக்கிறாங்க. இருந்தாலும் மலிவு விலையில் உணவு அப்படின்னு துவங்கிய அம்மா உணவகங்கள் இன்றைக்கு கேட்பாரற்ற ஒரு சூழலில் முதலமடைந்த சூழலில் நாங்க வந்தோம்னா மூடவே இல்லையே, மூடல. ஆனா அதுக்குண்டான எல்லா இடத்துலயுமே ஒதுக்கிய பிறகு ரொம்ப மோசமா இருக்குது அப்படிங்கிறது குற்றச்சாட்டா இருக்கு. முதல்வர் ஒதுக்கியுள்ளார். எல்லா இடத்துலயும் அம்மா உணவகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அம்மா உணவகத்தோட வெளிப்பாடுதான் இன்னைக்கு முதற்கட்டமா சென்னையில துப்புரவு தொழிலாளர்களுக்கு உணவு கொடுக்கும் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. நீங்களா துவங்கிய எல்லா விஷயங்களுமே சிறப்பா செயல்படுத்துறீங்க. ஆனா அம்மா உணவும் அந்த அம்மாங்கிற பேர் இருக்கிறதுனாலே அது சரியா செயல்படுத்தல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அம்மாங்கிற பெயர் இருக்கிறதாலே அப்படிலாம் இல்ல. ஜெயலலிதா இயலிசை நாடக யூனிவர்சிட்டி கல்லூரின்னு இருக்கு, அதெல்லாம் நாங்க மாத்தவும் இல்லை. வந்த உடனே அதை மாத்தணும் இதை மாத்தணும் அந்த மாற்றம் எல்லாம் இல்லை. அம்மா உணவகத்தையும் மாத்தவும் இல்லை. முதல்வர் அவர்கள் அதற்கான நிதி ஒதுக்கீடு பண்றாரு. அம்மா உணவக செயல்பா எல்லா மாவட்டங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு தான் இருக்குது. கூடுதலா நம்ம சொல்ற திட்டங்கள், இந்த அரசு கொண்டு வந்த திட்டங்கள் வந்து மகளிர் சுயதொழிலுக்கு வட்டியில்லா கடன் திட்டம், அது ரொம்ப தொழில் தொடங்குறதுக்கான திட்டங்கள், வட்டி இல்லாம ஜாமீன் இல்லாம சொந்த ஜாமீன் இல்லாம வந்த திட்டங்கள், கூட்டுறவு சங்கங்கள் மூலியமா கொடுக்கிற திட்டங்கள், அப்புறம் மகளிர் திட்டம், மகளிர் விடியல் பயணம் திட்டங்கள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த செய்கின்ற செயல்பாடுதான் எங்களை தீர்மானிக்குது. இந்த கூட்டணி வலுவா இருக்கிறதாலதான் எதிர்கட்சிகள் இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள். ஆனா ஒருபோதும் இந்த கூட்டணி என்பது பிளவுபட்டு போகாது. இதுதான் வெற்றி கூட்டணி. வெற்றி கூட்டணிக்கு எதிராக ஒரு நயவஞ்சமான ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டிருக்கிறார் மேனாள் முதல்வர் எடப்பாடி ஐயா அவர்கள். அது ஒருபோதும் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா மதவாத சக்தியோடு யார் கூட்டணி வைத்தாலும் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. இந்தியா முழுக்க நீங்க எங்கனாலும் வச்சுக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவு பாரதிய ஜனதா இரண்டாம் தர கட்சியாகத்தான் பார்க்கப்படும். மக்களால், தமிழ்நாட்டினுடைய மக்களால், நான் யதார்த்தத்தை சொல்றேன். கலா யதார்த்தம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு மதங்களை வைத்து மக்களை பிரிப்பது, சாதியை வைத்து மக்களை பிரிப்பது, இது போன்ற மக்களை பிரித்தாண்டு தான் ஆட்சிக்கு வந்து ஒரு நாடு ஒரு இந்தியா அகண்ட பாரதம், ஒரே நாடு ஒரே கட்சி, அவங்க மட்டும்தான், வேற யாரும் இருக்கக்கூடாது, இப்படி இந்த திட்டத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதற்கு ஒருபோதும் தமிழ்நாடு அனுமதிக்காது, தொடர்ச்சியாக போராடும். எங்க வெற்றி கூட்டணியில இவங்களால எந்த விதத்திலும் உள்ளுக்கு நுழைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, தொடர்ந்து பேசுவோம். அடுத்ததாக திரு ஆவின் வைத்தியநாதன், நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு
கூட்டணி என்பது, அதாவது பிஜேபியின் தலையீடு என்பது அதிமுக வெற்றி பெறுவதற்கு தேவைப்படுகிறதா? ஏனென்றால் இன்றைக்கு பிஜேபியினுடைய வருகை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் மக்களால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறதா? ஏடிஎம்கேவால தனித்து நின்று வெற்றி பெற முடியாதா? அப்படி ஒரு கேள்வியும் நம்மளால பார்க்க முடியுது. உங்களுடைய விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து இன்டாக்டடா இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டிட்டால் நம்ம தனித்து போட்டிடலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் பலம் வாய்ந்த கூட்டணியோட ஆளுங்கட்சியாக வேற இருக்கு. இதற்கு வந்து மத்திய அரசோட உதவி நம்மளுக்கு, இந்த கூட்டணியை எதிர்க்கணும்னா மத்திய அரசோட உதவி கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. மத்தியில பாரதிய ஜனதா ஆட்சி நடக்குது. அதனால அவங்களுடைய உதவி இருந்தால் மேலும் பலத்தை கூடுதலாக தேவையை தவிர அது அந்த பிஜேபியோட பலம் வந்து தான் அதிமுகவை ஜெயிக்க வைக்க வேண்டிய அவசியம் எப்பவுமே இல்லை. அம்மா வந்து 2014 கேட்டாங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அன்னைக்கு அம்மா வந்து மோடிக்கு ஓட்டு போடல, லேடிக்கு தான் 39 தொகுதியில் 38 தொகுதியை மக்கள் ஓட்டு போட்டாங்க. எப்பவுமே நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், இந்த திமுக கூட்டணியில் திமுக ஆட்சிக்கு எப்பப்பெல்லாம் வருதோ, திமுக கூட்டணி ஆட்சி எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் மதம் பேசப்படுகிறது, மொழி பேசப்படுகிறது, ஜாதி பிரச்சனை உருவாகுது. வேற புரட்சி தலைவர் காலத்திலும் அது மாதிரி இருந்தது இல்லை. அம்மா ஆட்சி காலத்திலும் அது மாதிரி ஜாதி மொழி பிரச்சனை வந்ததே கிடையாது. இவங்க வரும்போதெல்லாம் இதை வந்து ஒரு பிரச்சனையா கிளப்பி விடுறாங்களே தவிர, இப்போ எப்படி கிடைக்காத நீட்டுக்கு நான் வந்த முதல் ரகசியம் எனக்கு தெரியும், முதல் கல்யாணத்துன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கினாங்க. வராத நீட்டு. ரெண்டாவது விஷயம் டிமானிஸ்ட்ரேஷன், இந்த தொகுதி குறைஞ்சிரும், எம்பி தொகுதி நம்மளுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னாங்க. அதுவும் இப்ப அதை விட்டுட்டாங்க. இப்போ இப்படி வராத ஒரு அதே மாதிரி மாநில சுயாட்சியை உறுதி செய்வதற்காக தான் மாநிலத்துல மட்டும் சுயாட்சி பெரிய போங்கா இருக்கு. மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல மட்டும் எதுக்கு சுயாட்சி? மாநிலத்துல கூட்டாட்சி எதுனா தத்துவம், அதுக்கு மட்டும் பெட்ரோலுக்கு மட்டும் ஒரு கூட்டாட்சி, மாநிலத்துல கூட்டாட்சி வைங்க. மாநிலத்துல கூட்டாட்சி அம்மா கொண்டு வந்தது மிகப்பெரிய போராட்ட திட்டம் தான் அது. அதுல மத்தியில மட்டும் கூட்டாட்சி, மாநிலத்துல மட்டும் சுயாட்சி. அப்படி கொள்கை ஆகட்டும், தமிழ்நாடு பெயர் வைத்ததாகட்டும், அதுவே அந்த காலத்துல அது உருவாக்கணும். அந்த இதுவே சரியில்லை, அடிப்படையே சரியில்லை. திமுகவுடைய அடிப்படை அந்த காலத்துல புரட்சித்துல இருந்து அந்த அடிப்படையே நாங்கள் எதிர்க்கிறோம் தான் சொல்றோம். மத்தியிலே ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, இந்தியா என்பது ஒற்றை நாடு கிடையாது, பல மாநிலங்கள் இணைந்த ஒரு கூட்டமைப்பு தான் இந்தியா. அப்படி இருக்கும் பொழுது மதசார்பின்மையை போற்றக்கூடிய ஒரு இந்தியாவில் நீங்க சொல்லுவது போல நடந்தா இங்க மாநிலத்துல அப்படின்னு தனிப்பட்ட தேர்தல் மாநிலத்துல மட்டும் எந்த கட்சியும் இல்லையா? திமுக மட்டும் தான் வெற்றி குறைச்சுதா? திருமாவளவன் அண்ணன் வந்து வெற்றி குறைக்கல. அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, திருமாவளவன் துணை முதல்வர் பதவி கொடுங்க. திமுக இல்லாத திருமாவளவன் திமுக வெற்றி பெற்ற முடியுமா? நாங்க அதுதான் கேட்கிறோம். நீங்க இப்ப வந்தீங்களா அந்த பாயிண்ட், தமிழ் தேசியம் சொல்லி அண்ணன் சீமான் பேசுறாரு, அதுதான் பேசுறாரு. மாநிலத்திலும் சுயாட்சி கூட்டாட்சி வேண்டும், மத்தியிலும் கூட்டாட்சி வேண்டும். மாநிலத்தில் மட்டும் இவங்க மட்டும் ஆட்சி பண்ணுவாங்க, மற்ற கூட்டணி கட்சி எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பூஜை தூக்கிட்டு பின்னாடி போக கூடாது. காங்கிரஸும் அதுதான் இப்ப கேட்குது. இவ்வளவு நாள் கழிச்சு 68 ஆண்டுகள் கழிச்சு காங்கிரஸ் இப்ப என்ன கேட்குது? எங்களுக்கு வந்து மாநிலத்தில் கூட்டாட்சி கொடுங்க, பிரதிநிதித்துவம் கொடுங்க. ஆனா திருமாவளவன் அதுதான் கேட்கிறாரு. ஓப்பனிங் தான் திருமாவளவன் நல்லா தான் பண்றாரு. ஆனா பினிஷிங் அப்போ எங்கேயோ ஒரு இதுக்கு ஆளுமைக்கு பயந்துட்டு அதை விட்டுறாரு, கையில எடுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் எந்த ஆளுமைக்கும் பயந்துலாம் நான் கேட்கிற கேள்வி ஒத்த கருத்தோடு நம்ம என்ன கருத்து? காங்கிரஸோட நீங்க 1.5 லட்சம் பேர் கொண்டு குவிச்ச காங்கிரஸ் பேர் இயக்கம், ராஜபக்சேக்கு துணை போன பேர் இயக்கத்தோட ஒட்டோ வரவோ இல்லைன்னு திருமாவளவன் சொன்னாரு. இன்னைக்கு காங்கிரஸோட பிரதான கட்சி யாரு? திமுக பிரதான கட்சி காங்கிரஸ். அதோட கூட்டணி தானே இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க இளமை தமிழரை பத்தி பேசலாமா? பேச முடியுமா? அன்னைக்கு என்ன சொல்லிட்டு வெளில வந்தீங்க? அம்மாவோட எப்படி கூட்டணி போட்டீங்க? பீமன் சகோதரன் சொல்லி தேமுதிக போய் எப்படி நின்னீங்க? இன்னைக்கு வந்து என்ன ஒத்த கருத்து? அன்னைக்கு ரெட்ட கருத்துங்களா உங்களுக்கு? வைகோனும் போய் விஜயகாந்த் கை ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு நான் பீமன், நான் மகாதாவன் சகாதாவன் சொல்லி நின்னீங்களே, அன்னைக்கு எங்க போச்சு? ஒத்த கருத்து இல்லையா திமுகவோட? குறிக்கல. அவரோட டைம் வரும்போது பேசுறாரு, என்ன பேச விடுங்க, கருத்து சொல்லணும், நான் பேசணும். அன்னைக்கு போய் நின்னீங்க இல்ல? அன்னைக்கு வந்து பீமன் சகாதம் சொல்லி சும்மா இருந்த விஜயகாந்த் கையை 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிங்கல்ல, அம்மா கூட கூட்டணி வச்சிங்கல்ல. அன்னைக்கு அண்ணா திமுக வந்து இந்துத்துவ கருத்து இல்லையா? ஒத்த கருத்து இல்லையா? அம்மா அது ஒரு பெரிய மேல பிஜேபியோட கரசேரிக்கு நாங்க வந்து இங்க செங்கல் அனுப்பணும். நாங்க
அது வந்து அம்மாவோட கூட்டணி வைக்கலையா? ஒத்த கருத்தெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு அங்க ஏதோ ஒரு நெருடல் இருக்கு, ஆனா அதை வெளியில சொல்ல முடியல. அதுதான் ஆதவர்ஜனா வெளியில வந்தார், அதை சொல்லிட்டு தான் வெளில வந்தார். எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும், எங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு கேட்டா நீங்க அவனை வெளில அனுப்பிச்சிட்டீங்க. திமுக கொடுத்த அழுத்தம் அது நம்ம அது உள்ள நாங்க வர விரும்பல. எப்பப்பெல்லாம் இப்ப ஆன்மீகம் பிரச்சனை எடுத்துங்க, திருப்பூர் கொண்டோம், அங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. இல்ல அங்க போய் இது ஆர்ப்பாட்டத்தை கிளப்பக்கூடியதே நீங்களாக இருக்க போராட்டம் நடத்துறது பிரச்சனை கிளப்புறதுலாம் இந்து முன்னணி பிஜேபி என்ன கேக்குறாங்க? இது கருத்து என்ன? திரு வைத்தியநாதன், நீங்க சொல்லுங்க. தொடர்ச்சியாக வந்து நீங்க வந்து டிஎம்கே மீது நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருந்தீங்க. அதாவது திராவிட முன்னேற்ற நீங்க நெறியாளர் கூட சொன்னீங்க, அம்மா உணவகங்கள் வந்து கொரோனா பீரியட்ல எப்படி செயல்பட்டது, எவ்வளவு பேருக்கு உணவு அளிச்சது, எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டது. 2019 2021 ஆட்சி காலம் முடிவு வரை எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க, இப்போ எவ்வளவு பேர் சாப்பிட்றாங்க, அந்த புள்ளி விவரத்தை வெள்ளை அறிக்கையா திராவிட முன்னேற்ற கொடுக்க மறுக்குது. எவ்வளவு முறை கேட்டு கொடுக்க மறுக்குது. அது கிட்டத்தட்ட அது சும்மா திறந்துருக்க தவிர கிட்டத்தட்ட அதுக்கு ஆட்கள் கிடையாது, அதுக்கான பொருட்கள் கிடையாது, அதுக்கான எந்த இதுவும் எல்லா இடத்துலையும் கிடையாது. முடிச்சிருங்க, இல்ல இல்ல நீங்க அப்புறம் மறுங்க. அப்புறம் அதே மாதிரி தாலிக்கு தங்கம், லேப்டாப், மடிக்கணினி திட்டம், அதே மாதிரி சைக்கிள், இதெல்லாம் வந்து அறவே இந்த ஆட்சியில வந்து இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் பின்னாடி பிட்பாக்கெட் வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த ஆட்சி மக்களுக்கு 1000 ரூபாய் அந்த பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க தவிர இந்த தாலிக்கு தங்கத்தை எல்லாம் ஒரு திட்டமே இல்லை. இப்போ சுத்தமா வாட்ச் அவுட் பண்ணிட்டாங்க. ஏழை மக்களுக்கு தாலிக்கு தங்க அம்மா கொடுத்தாங்க, லேப்டாப் குழந்தைங்களுக்கு படிக்கிற அத்தனை பசங்களுக்கும் லேப்டாப் கொடுத்தாங்களே. இப்பதான் கடைசி ஆட்சி போற இந்த வருஷம் வந்து நான் டெண்டர் விட போறேன், அதை விட போறேன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி ஒரே ஒரு உதாரணம் சொல்ல, திராவிட முன்னேற்றம் கோபாலபுரம் வீடு வந்து NS கிருஷ்ணன் கலைவாணர் அவர் வாங்கி கொடுத்தார். யாருக்கு? தலைவர் கலைஞர் அவர்களுக்கு. அவரோட சிலை வாணிமக்கால இருந்தது தெரியும், அந்த பிரிட்ஜு கீழே எல்லாரும் பார்த்துருக்கோம். காலகாலமா இருந்தது. அந்த சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டது. அந்த சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டு இன்று வரை வைக்கல, அந்த இடத்துல வைக்கல, அது பக்கத்துலயே வைக்கல, அந்த ரோட்ல டி நகர்ல வைக்கல. அது தலைப்பு ஒட்டி இல்ல. எப்படிப்பட்ட அரசு என்று சொல்றேன் உங்களுக்கு புரியல. எப்படிப்பட்ட நன்றி கட்ட அரசாக இந்த திராவிட இல்ல தொடர்ச்சியாக அவங்க பட்டியலிட்ட மக்கள் நல திட்ட பணிகள் எல்லாமே வந்து செயல்படலன்னு சொல்றீங்களா? மக்களுக்கான ஒரே விஷயம் மாணவர்களுக்கான வந்து கி வீரமணி ஐயா அவர்களை போட்டி கொண்டாடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் திட்டம் மத்திய உணவு திட்டம் புரட்சி தலைவரை கொண்டு வந்தாங்க. நீங்க விமர்சனம் பண்ணீங்க, சத்து உணவு திட்டத்தை விமர்சனம் பண்ணீங்க, எல்லாத்துலயும் இந்த திராவிட முன்னேற்றம் விமர்சனம் பண்ணீங்க. அப்பதான் முன்னாடி இருந்து மருந்து கடை டாக்டர் எல்லாம் நீங்க கிளினிக் எல்லாம் மூடி நீங்க அதிமுக கொண்டு வந்து ஒரே அனைத்து சாதியினரும் எல்லா கிராமத்திலும் நடைமுறைப்படுத்த முடியுமா? மற்றவரா இருக்காங்க. சொல்றேன் இதெல்லாம் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும், எப்படி இருக்குங்க, எல்லாம் இருக்கு. எத்தனை கோயில் இருக்கு நீங்க போய் பாருங்களேன். சிவாவிஷ்ணு கோயில போய் பாருங்களேன். எத்தனை பேர் இவங்க சொல்றவங்க இருக்காங்கன்னு பாக்குறீங்க. பிராக்டிகலா எது முடியுமோ அதை மட்டும் பேசுங்க. பெண் கல்வி திட்டம் உள்ளிட்ட பெண்களுமே கூட இன்றைக்கு வந்து பெண்களும் பூசாரியா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முடியுது. 99% எங்க இருக்காங்க? நீங்க சொல்றது 1-2 ஓட்டுட்டு சும்மா விளம்பரத்துக்கு சொல்லாதீங்க. அப்படி இல்ல. இந்த ஒரு நீங்க சொல்றபடியே வைத்துக் கொண்டாலும் கணக்குக்கு வைத்துக் கொண்டாலும் இந்த 1% எடுத்துட்டு வர்றதுக்கே மகளிர் சுய கொண்டு வந்தாங்க, மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தாங்க. மகளிர் சுய உதவி கலைஞர் ஆட்சியில கொண்டு வந்தாங்க. அம்மா இம்ப்ளிமெண்ட் ஃபுல்லா பண்ணது வந்து அம்மாவோட ஆட்சியில. மகளிர் ஆட்சியில தான் கொண்டு வந்தது. இது கேளுங்க, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்ப டாபிக் நீங்க சொன்ன டாபிக் உள்ள வரமாங்க. இப்போ வந்து கூட்டணி பத்தி பேசுறாங்க. பிஜேபி சார் இன்னைக்கு வந்து PS கோயல் வந்திருக்காரு, மத்திய அமைச்சர் வந்து எத்தனை தொகுதினாங்க. ஆனா டிடிவி தினகரன் சார் என்ன சொன்னாரு? தெளிவா சொன்னாரு, எடப்பாடி தலைமையில இருக்கிற வரைக்கும் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் சேர மாட்டோம். ஆமா, கரெக்டா? அதுல அவர் இது வரைக்கும் எந்த பின் வாங்கல. அதே மாதிரி ஓபிஎஸ் தெளிவா சொல்றாரு, எடப்பாடி அனைவரும் சேர்க்க வேண்டும், சேர்க்க மறுத்தால் ஒரு மிரட்டும் தோணில கெடு கொடுத்தாரு. 15ஆம் தேதி சொன்னார். அடுத்து இன்னைக்கு இரவுக்குள்ள 23ஆம் தேதி கெடு கொடுத்தாரு.
அதை பத்தி அந்த கூட்டணியில எந்தவித விளக்கமும் இல்லை. ஓபிஎஸ்க்கு 3 சீட்டும், அது பிஜேபியோட இதுல இருந்து 6 சீட்டு, டிடிவி 2 பேரும் 3 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் வேலை போற ஆள் கிடையாது. டிடிவி சாரும் போக மாட்டாரு, ஓபிஎஸ் போக மாட்டாரு. அதுல நீங்க தெளிவா எழுதி வச்சு. தாவேகா கட்சி சார்ந்தும் மையப்பொருளாக நிறைய கருத்துக்கள். தாவேகால என்ன பிரச்சனைன்னா, தாவேகால நேற்று நடந்த கிறிஸ்துமஸ் விழா நிகழ்ச்சி வந்து பலரையும் முகம் சுளிக்க வச்சிருக்கிறது. அப்படி யாரும் விஜய் எதிர்பார்க்கல. இவங்க சொன்ன மாதிரி அது அதுல ஒரு சிலர் பேசுற பேச்சுக்களும் அதனுடைய கருத்துக்களும் எல்லாரும், அதாவது ஒரு கட்சி தலைவருக்கு ஒன்றே குலம் ஒருவனே ஜாதி என்று ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கோட்பாட்டுல நாங்க இருந்து சொல்றோம். அப்படி நேற்று அந்த கிறிஸ்துமஸ் விழா பைபிளை பத்தி அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல பேசலாம், ஆனா ஓவரா அதை வச்சு பேசுறது ஜனநாயகம் பண்றது அது இல்லாம இங்கிருந்து போன செங்கோட்டையன் அண்ணனுமே அங்க வருத்தப்படுறதா கேள்விப்பட்டோம். அது ஒரே ஒரு உதாரணத்தை நாங்க சொல்றோம். இன்னைக்கு வைத்திலிங்க அண்ணன் காலைல தொடர்பு கொண்டு கேட்டேன், என்னன்னா நீங்க தாவேக்கு போறதா சொல்றாங்க. இல்ல தம்பி, போன செங்கோட்டையனே வருத்தப்படுறாரு. அங்க ஈரோடு மாவட்டம் அவரு மாவட்டத்தில் நடக்குது. அந்த மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் யார் பேசணும்? அந்த ஜானார் 2-3 பேர் பேசணும். கடைசியா யார் பேசணும்? தளபதி விஜய் பேசணும். அதுக்கு முன்னாடி யார் பேசணும்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற சீனியர் லீடர். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற 50 ஆண்டு காலம் ஒரு சீனியர் லீடர் அவர் அண்ணன் செங்கோட்டையன். அவரை முதல்ல பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் சீனியாரிட்டி பிரகாரம் வேற யாராவது பேச வைக்கிறாங்க. இது அவருக்கு அதிருப்தியில இருக்காரு. அது இல்லாம இங்கிருந்து போலான்னு கிளம்புறாங்க பாருங்க ஒரு டீம். அவர் சொன்னதுனால அப்படியே அது நின்று போச்சு. இப்போ நானே கம்ஃபர்டபுளா இல்லை, நீங்க வராதிங்க. யாரு? செங்கோட்டையன். இதெல்லாம் வைத்திலிங்க போயிருப்பாங்க. இன்னைக்கு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் பேச்ச கூட கேட்டுக்க மாட்டாரு. இன்னைக்கு போகக்கூடிய ஆளுங்க அவங்கலாம். வைத்திலிங்க அண்ணன் பண்ருட்டியாரெல்லாம் இன்னைக்கு நிறுத்தப்பட்டா அவருக்கு அங்க உரிய மரியாதை இல்லை. ஒரு சீனியர் லீடர் அவருக்கே இல்லைன்னு போது நம்மளுக்கும் டெல்டா பகுதியில் என்ன மரியாதை கொடுப்பாங்க? ஓபிஎஸ் அதனாலதான் இந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு இது போன வாரமே கூப்பிட்டு வேலுமணியும் சிவி சண்முகத்தையும் கூப்பிட்டு மிரட்டப்பட்டாங்க டெல்லியில. யாரு நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டு இதுதான் கடைசி வார்னிங். அவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் இருக்கணும், நாங்க சொல்றதை கேளுங்க. இல்லைன்னா எடப்பாடி என்ன பொதுச் செயலாளராகவே இருக்க மாட்டாரு. வார்னிங் கொடுத்து இன்னைக்கு எடப்பாடி யாருங்க வார்னிங் கொடுக்கறது? நான் சொல்றேன் கேட்கிறேன். அதிமுகவுடைய தலைமையை முடிவு பண்றது பிஜேபி. யாரு? பிஜேபி தலைமை அதிமுக முடிவு பண்ண முடியுமா? அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்க. இல்ல ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு மகாராஷ்டிராவில ஏக்நாத் சிண்டேங்கிற ஒருத்தர் உருவாக்குனாங்க. அந்த நல்லா போயிட்டு இருந்த சிவசேனாவை உடைச்சு ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படி 2 பிளவுபடுத்துறது தான் அவங்களுடைய வேலையே. மகாராஷ்டிராவில ஏக்நாத் சிண்டே அப்படிங்கிற ஒருத்தர் நபர் யாருன்னே தெரியாது. அவர் உடனடியாக தூக்கிட்டு உட்கார வச்சு அவர் தலைமையில ஒரு அணி சிவசேனா 2 அணியா பிரிச்சுட்டாங்க. அப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடத்தணும். அதிமுக 2 பிளவுபடுத்தி அந்த அண்ணாமலாஜி அவர்கள் அண்ணாமலையா இந்த மாநில தலைவர் பதவி எடுக்கணும்னு யார் சொன்னது? எடப்பாடி சொல்லுதுன்னு எடுத்தீங்க. அவர் நிர்பந்தம் கொடுத்தாருல, அது அவங்க திருப்பி நிர்பந்தம் கொடுத்தாரு. ஏன் நிர்பந்தம் கொடுக்கறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் அம்மாவை பத்தியே பேசும்பொழுது அந்த கட்சியில அவங்க நிர்பந்தம் கொடுத்தாங்களா எடப்பாடி ஐயா சொன்னதெல்லாம் கிடையாது. 5000 கோடிக்கு மேல சொத்து 5000 கோடி 50,000 கோடி ஆட்சிக்கு வருது. 5000 கோடி 50,000 கோடி திமுக தான் கொடுத்துருக்கணும். அப்போ ஆட்சி வரும்போது தான் கொடுத்துருக்கணும். திமுக திருமாவளவன் தான் நாங்க என்ன கொடுக்கணும்? பைபிள் நீங்க தான் கொடுத்துருக்கணும். அப்போ நாங்க என்ன கொடுக்கணும்? கண்டிப்பா அவர் அன்னைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணாரு. யார்? அமித்ஷாஜி. இவர் எடுத்தாலும் அறிவிப்பு வந்தோம்னா வந்தார் ஐடிசி ஹோட்டலுக்கு. எல்லாரும் உலக அறிஞ்ச உண்மை. அதாவது கூட்டணி கட்சியும் ஒரு சில நேரத்தில் ஒரு நிர்பந்தம் வைக்கிறாங்க, அவங்க திரும்ப நிர்பந்தம் வைக்கிறாங்க. ஓபிஎஸ் சேருங்க, நீங்க நாங்க சொன்னோம் செங்கோட்டையன் அரவணைச்சு போங்கன்னு கேட்கல. அதுவே மிகப்பெரிய டேமேஜ் உண்டாயிருக்கு. தயவுசெய்து இந்த 2 பேரும் ஓபிஎஸ் விட்டுட்டீங்கன்னா அந்த டேமேஜை சரி பண்ணக்கூடிய இடத்துல ஆனா ஓபிஎஸ் இருக்கிறாரு. அவரையாவது சேருங்கன்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அறவே
ஒழிக்கணும்ன்றதான் அவங்களை இங்க வந்து ஏற்கனவே உருவாக்குறதுலாம் அவங்க வேலை கிடையாது. சரி, தொடர்ந்து பேசுவாங்க. ராமன் சார், நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு வந்து ஒரு எலெக்ஷன் டாக்டராகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது பிஜேபி. கூட்டணி என்பது மிக முக்கியமான தேவை என்பது பாஜக வந்து சொல்ல வேண்டிய சூழல்ல ஏடிஎம்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்க கேள்வி நல்லா சொல்லிக்க. டாக்டர் என்பது சரியான பாயிண்ட். ஏன்னா ட்ரீட்மெண்ட் பக்காவா கொடுத்தாதான் அது நோய்கள் கிளியரன்ஸ் கிடைக்கும், வந்து கிளியர் ஆகும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு, சங்கி படையை வந்தாலும் தமிழ்நாட்டில் நீங்க ஒண்ணும் வெல்ல முடியாதுன்னு. இதே முதலமைச்சருக்கு தந்தையார் கலைஞர் அவர்கள் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்து 5 வருடம் ஆட்சி அமைத்து சட்டமன்ற தேர்தலில் நீங்க கூட்டணி வைத்தது, அப்போ அது சங்கி படை இல்லையா? அப்ப அது சங்கி படை இல்லையா சொல்லுங்க. இவர்களுக்கு தேர்தல் திமுகவுடைய 1967 ஆரியமுத்தை எதிர்ப்பேன் என்று சொன்னக்கூடிய அந்த நிலைமையில ராஜாஜி காலை விழுந்து கெஞ்சி கூத்தாடி நீங்க ஓட்டு வாங்கினவங்க தானே. அப்ப இன்னைக்கு நீங்க இன்னைக்கு முழுக்க திமுக வந்து ஜாதியையும் மதத்தையும் கையில் எடுத்து மிகப்பெரிய துஷ்பிரயோகம் பண்ணது. ஆனால் அவர்கள் விடுதலை சிறுத்தையை ஏன் கையில் வைத்து உள்ளார்கள் என்றால், இவர்களால் ஒரு 7 மாவட்டங்களிடம் இவருடைய வாக்குகள் உள்ளன. அந்த வாக்குகளை நமக்கு எடுக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்க நோக்கி தான் பண்றாங்களே தவிர்த்து, நான் சொன்ன மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தா நீங்க ஏன் விடுதலை சிறுத்தை தலைவர் கேட்கறாங்க, நாங்க உங்க கூட கூட்டணியில் இருக்கிறாங்க. மகாராஷ்டிரா கூட 3 கட்சி கூட்டணியில் இருக்குது, ஆட்சியை சமமா பங்கு கொடுத்திருக்காங்க. தாவேக்கா கூட சொல்லி எங்கள கூட்டணி வச்சா நாங்க ஆட்சியில பங்கு தரேன்னு சொல்றாங்க. ஐயா, நாங்க உங்க கூட இருக்கிறோம், எங்களுக்கு அடுத்த 2026 2 மந்திரி ஏதாவது கொடுங்கன்னு கேட்கலாமே. ஏன் கேட்கலன்னா எல்லாம் ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் இருக்கிறாங்க. அண்ணன் ஆவின் வைத்திருந்தான் சொன்னாரு, அதிமுக நிலைமை அகம் புறம் என்று சொன்னார். அதுல வந்து 90% உண்மை. காரணம் என்னவென்றால் 2016 ஜெயலலிதா அம்மா காலமான பிறகு எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைக்குது. எடப்பாடி ஆட்சி அமைச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த அதிமுக பல அமைச்சர்கள் தலைமையும் மரியாதை. இதே ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அப்படி கிடையாது. 2 பேரும் கண்டு வந்து பயந்து இருந்தாங்க. ஆனால் இன்னைக்குள்ள எடப்பாடி முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்டதே காட்சியை கொண்டதே கொள்ளணும் நிலைப்பாடு. இதைத்தான் திமுக தனக்கு சாதகமாக கட்டமைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்து அதிமுக ஒரு ஊழல் கட்சி என்ற நிலைப்பாடு அண்ணன் திமுக கொண்டு வந்தது. ஆனா அதே திமுக என்ன சொல்லி தேர்தல் வாக்குகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த கார்த்திகேயனை நான் விசாரணை கமிஷன் வைப்பேன், வேலுமணி வந்து ஊழல் பண்ணாருன்னு சொன்னாரு. நான் ஆட்சிக்கு வந்தால் ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் ஊழல் பண்ணிருக்காரு, அவருடைய செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் ஊழல் பண்ணிருக்காரு, விசாரணை பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் 2021 முதல்ல திமுக ஆட்சியில் வந்தோம்னா யாரை ஊழல்வாதி என்று சொன்னீர்களோ அந்த ராதாகிருஷ்ணனையும் அந்த கார்த்திகேயன் ஐஏஎஸ் இன்னைக்கு உங்க கையில வச்சுக்கிட்டு முழுக்க மத்திய நிதியை வாங்கி போலி புள்ளப்பட்டு கொள்ளையடிக்கிற உங்களுக்கு என்ன தனித்துவம் இருக்குது, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது, உங்களுக்கு என்ன கோட்பாடு இருக்குது? மக்களை ஏமாற்றம் என்ற ஒற்றை இலக்கு தானே. அந்த ஒற்றை இலக்கை தான் இன்று அதிமுக என்ன சொல்லணும்னா, அதிமுக எடப்பாடி என்ன சொல்லணும்னா, இந்த என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய பாமக, தேமுதிக, அமமுகவுக்கும் நீங்க ஆட்சியில வந்து அதிகாரத்துல பங்கு கொடுத்துருவீங்க. ஒரு விஷயம் இங்க குழப்பி விடாங்க பாத்தீங்களா? இது எப்படி தெரியுமா? சும்மா இருக்கிற சங்க ஊதி கிடக்கிற மாதிரி. அதாவது திமுக ஆட்சியில விடுதலை சிறுத்தை ஏன் கேட்கலாமேன்னு கேள்விதான் எழுப்பினேன். ஆனா நீங்க உள்ளுக்குள்ளே ஆப்படிக்கிறீங்க பாத்தீங்களா? எப்படின்னா நீங்க இதெல்லாம் ஏங்க கூட்டணி என்பது ஏற்கனவே அமித்ஷா சொல்லுவாரு, அதிமுக அவங்க மட்டும் கொடுத்துருவாங்க, அதிமுக தலைமையில நாங்க வந்து இது ஃபார்ம் பண்ணுவோம் சொல்றாங்க. அதுக்குள்ள அப்புறம் பாப்பாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி என்னங்க வந்து என்ன அடி அடிக்கிறீங்க பாருங்க. வந்து அதாவது இப்படிலாம் கேட்க கூடாதுங்க. கூட்டணி வந்து இன்னும் உருவாகுது. அதாவது பிஜேபி ஒரு விஷயம் கிடைங்க, மாநிலத்துக்கு ஒரு ஆட்சி அமைச்சால் உளவுத்துறை இருக்குதா இல்லையா? அந்த உளவுத்துறை எதுக்கு வச்சிருக்கிறோம்? அது மாவட்ட வாரியாக யாரு என்ன மக்கள் என்ன நினைக்கிறோம் எல்லாம் கட்டமைப்பு. அதே மாதிரி இந்தியாவுக்கு மத்திய அரசு இன்டெலிஜென்ஸ் ஐபின்னு இருக்குது. அந்த ஐபி கொடுக்கிற தகவல் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஐபி கொடுக்கிற தகவல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன, அதிமுக நிலைப்பாடு என்ன? காரணம் என்னவென்றால் திரும்ப சொல்றேன், அதிமுக பொறுத்தவரையிலும் சென்னை சுற்றுப்புற மாவட்டங்களிலும் கொங்கு மண்டலங்களிலும் பல மாவட்ட செயலர்கள் ரகசியமாக திமுக அமைச்சருடன் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது நாங்க சொல்லல, ரகசிய தகவல் இது. இதெல்லாம் திமுக தெம்பா இருக்குது. தெம்பா இருக்க இவங்க எப்படியா ஒளிஞ்சு போட்டோம், நாம ஜெயிச்சலாம் ஒற்றை இலக்கம் வச்சுதான். சிறுத்தையும் கழிச்சுக்கிடாம கம்யூனிஸ்டும் 1-2 கொடுத்துட்டு காங்கிரஸையும் வெளியே விடாம ஏன் காங்கிரஸ் இல்லங்க அப்படி அல்ல. திமுக மனநிலை சொல்றேன், திமுக மனநிலை சொல்றேன். அப்படி போது காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா தாவேக்கால போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்ப அவங்களும் டிமாண்ட் பண்றாங்க. அதிமுக கூட கூட்டணி இன்னைக்கு வைக்கும் போது அதுக்கு தனியா கமிட்டி அமைச்சு டிஎம்கேவோட தான் கூட்டணி அது ஓகேங்க. சீட்டு கொடுக்கும்போது பிரச்சனை உருவாகும் இல்லையா? அதே போல அதிமுகவை நம்பி வரக்கூடிய இதர கட்சிகளுக்கு சீட்டு பிஜேபி கொடுக்கணும். அப்ப பிஜேபி நம்பி வர சீட்டுக்கும் கட்சி கூட்டணி கட்சி கொடுக்கும் போது அண்ணா கடந்த 2001 மாதிரி ஆயிரக்கூடாது பிஜேபி வாங்கி எல்லாரும் 2021 இருந்த நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக 2020 சட்டமன்ற தேர்தலில்
பிஜேபி நம்பி இருக்கிற கூட்டணிகளுக்கு நாங்களே பாத்துக்கிடுவோம், சரி. எங்களுக்கு பிளாட்டா ஒரு ரேட்டு ஒரு சீட்டை கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொல்றாங்க. சரி, இதுலதான் உடன்பாடு பிரச்சனை இருக்குது. தொடர்ந்து பேசும். இது திரு ஜோதிகுமார் இணைப்பில் இருக்கீங்களா? இப்பொழுது இந்த கூட்டணி குறித்து பேசிக் கொண்டிருக்கும்போது பாமகவை ஒருங்கிணைப்பது என்னுடைய பொறுப்பு என்று இபிஎஸ் உத்தரவாதம் அளித்ததாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பாமக பிளவுபட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படக்கூடியது எந்த வகையில் பாமக ஒருங்கிணைக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா இது வந்து ரொம்ப தீவிரமா அவங்களுக்குள்ள உள்நாட்டு போர் மாதிரியே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அன்புமணிக்கும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும். பொதுவான கருத்து பாத்தீங்கன்னா பாமக என்பது வந்து நம்முடைய சென்னை, வேலூர், விழுப்புரத்துல இருந்து இந்த பக்கம் கிருஷ்ணகிரி வரைக்கும் பாத்தீங்கன்னா பலமான ஒரு வாக்கு எண்ணிக்கை கொண்ட ஒரு கட்சிங்க. இந்த கட்சியில பாத்தீங்கன்னா வந்து சுமார் வந்து ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டு காலமாக சிறப்பான வாக்குகள் இருக்கு. இது பலமாவும் இருக்கு. அவங்க உட்கட்சி அப்பா மகனுக்கான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை வந்து நாம தீர்க்க முடியாதுங்க, அவங்கதான் தீர்த்துக்கணும். இது நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சனை கிடையாது, அவங்க குடும்ப பிரச்சனை. அந்த குடும்ப பிரச்சனையை அவங்க தான் தீர்த்துக்கணுமே தவிர இதை நாமளோ இல்ல இதுல மக்கள் வந்து குழப்பத்துக்கு ஆளாவாங்க இல்லையா? எந்த கூட்டணி யாரு இருக்கிறாங்க, பாமகவின் முகமாக யாரு இருக்கிறாங்க, ஏடிஎம்கேவின் முகமாக யாரு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்குள்ளேயே தள்ளாத வெற்றி வாய்ப்புக்கு பின்னடைவு ஏற்படாதா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற போல ஏடிஎம்கே முகமாக அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறது போல அந்த இடத்துல பாமகவுடைய அதாவது தலைவர் யார் என்பதை அவர் இருவர்கள் தான் வந்து சேர்ந்து முடிவு எடுக்கணும். அப்பாவும் பிள்ளையும் தான் எடுக்கணும். ஐயா மருத்துவரும் அண்ணன் அன்புமணியும் வந்து முடிவு எடுக்கிற ஒரு விஷயம். இதுல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கிற முடிவு இங்க எதுவும் கிடையாதுங்க. இதுல வந்து சும்மா இது குழப்பத்தை உருவாக்குற கேள்விங்க. இங்க வந்து தமிழகத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக திராவிட மாடல் ஆட்சி, இந்த பொம்மை அரசானது, பொம்மை முதல்வரானவர் இதுவரை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஒன்றை கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. மொத்தம் பொதுவாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் சார் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு மகளிர் உரிமை தொகையை வந்து கொடுக்குறாங்க, மகளிர் கடனை கொடுக்குறாங்க. இந்த மகளிருக்கெல்லாம் வந்து நிறைய வந்து கடன்கள் எல்லாம் வந்து வாரி வாரி கொடுக்குறாங்க. இந்த மகளிர் உடனே கொடுத்துறாங்க. எங்க கொடுத்துட்டாங்க? இப்ப வந்து கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகள்ல 400க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம், தொடங்கி இருக்கிறோம் என்று ஆதாரபூர்வமாக டிஎம்கே வந்து சொல்லி இருக்கிறது. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? அவர் வந்து ஏற்கனவே சொல்லுவார், எல்லா வார்த்தையும் வாய் புளித்ததா மாங்காய் புளித்ததான்ற போல அவர் சொல்ற வார்த்தை அவருக்கு தான் பொருந்தும். அதாவது சும்மா பிதட்டிக்கிறாருங்க. எங்க 540 வாக்குறுதிகள் எங்க நிறைவேற்றினாரு? ஓட்ட பஸ் விட்டுட்டு பெண்களுக்கு வந்து இலவச பஸ் சொல்றாரு. எங்க அது அந்த பேருந்து எப்படி அவங்க வந்து பயணம் செய்ய முடியும்? நீங்க சொல்லுங்க. மகளிர் பேருந்து வந்து பயணம் செய்து எவ்வளவோ வந்து வேலை மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கும் வந்து டெண்டர் செய்தி. பேருந்து பயணத்தில் மகளிர்களை நீ கேளுங்க, கிராமப்புற மகளிரை கேளுங்க, பயன்பெற்றார்களா இல்லையா என்பதை கேளுங்க. இன்னைக்கு சென்னையில ஒரு சாலையிலாவது பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ள முடியுமா? நீங்க சொல்லுங்க. அதாவதுங்க இந்த இடத்துல வந்து நீங்க போயிட்டு இருக்கு. இல்ல ஒரு நாளைக்கு அப்படி எவ்வளவு விபத்துகளை சந்தித்து இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல நம்ம தலைமையை பேசுவோம். இல்ல மகளிர் விடியல் பயணம் திட்டம் வந்து விலையில்லா பஸ் பேருந்து பயணம் சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு 5 வருஷமா. அதனால குறைபாடு என்ன இருக்கு? பேசுவோம் சார். ஜோதிகுமார் சார் தலைப்பை ஒட்டி பேசுவோம். இதுல வந்து நாம கேட்கறது வந்து உங்களுடைய கூட்டணி என்பது குறித்து தான் இன்றைய விவாத பொருள். அப்படி இருக்கும் பொழுது தேமுதிகவை எந்த அளவிற்கு வரவேற்கிறது? ஏன்னா கிட்டத்தட்ட ஜனவரி 9ஆம் தேதி தான் எங்களுடைய நிலைப்பாடை சொல்லுவோம் அப்படின்னு பிரேமலதா அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கறதுல வந்து அதிமுக வந்து உறுதியா இருக்கிறதா, சேர்த்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதா இவங்க எல்லாரையும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வந்து அண்ணன் வைத்தியநாதன் வந்து இப்போ இன்னைக்குதான் நம்ம கூட வந்து இணக்கமா பேசியிருக்காரு. நன்றிண்ணா. காரணம் என்னன்னா, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது மிக ஒரு பலம் பொருந்திய ஒரு இயக்கங்க. இந்த இயக்கத்துக்கு வந்து கூட்டணி என்பது கட்டாயம் என்பது கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியுங்க. இருந்தாலும் இவர் சார் சொன்ன போல இன்னைக்கு தமிழகத்துல கூட்டணி அமைத்து கொண்டால்
நான் வைத்தியநாதன் சொல்ற போல நீங்க மத்திய அரசாங்கத்தில் ஆளும் கட்சியை கூட்டணியாக அமைத்துக் கொண்டால் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் அவன் நல்ல வாக்குகளை பெற்றிருக்காங்க. அந்த வாக்குகளை பெற்றிருக்கும் போது அவர்கள் கூட நாம இணைந்தால் தமிழகத்தில் நல்லாட்சியை அமைக்க முடியும். இந்த திராவிட மாடலை ஒழிக்க முடியும். உங்களுடைய நிறைவு கருத்தையும் சொல்லிடுங்க சார். நீங்க கூட்டணி குறித்த உங்களுடைய நிறைவு கருத்து. தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் NDA கூட்டணி சிறப்பான முறையில் எங்களுடைய தலைவர் ஒரு முடிவெடுப்பார். முதல் கட்ட பேச்சுவார்த்தை இப்போது நடைபெற்றிருக்கிறது. அடுத்து பேச்சுவார்த்தைகள் அவர்களுடன் ஒரு கலந்தாய்வு கூட்டங்கள் சுமூகமாக நடைபெற்று யாரை கூட்டணியில் வைக்க வேண்டும், யாரை கூட்டணியில் வைக்க கூடாது, யாரையெல்லாம் கூட்டணியில் அமைத்துக் கொண்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து தனிபெரும்பான்மையோடு, அதாவது சுமார் 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று கூட்டணியோடு தமிழக மக்களுடைய இந்த இன்னல்களை எல்லாம் போக்க வேண்டும். சரி, நன்றி நன்றி. போக்க வேண்டும் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பான ஒரு ஆட்சி அமைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி நன்றி சார். வைத்தியநாதன் சார், நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு இரட்டை இன்ஜின் ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பாஜக எல்லா தேர்தல்கள்லயும் எல்லா மாநிலங்கள்லயும் சொல்லிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தலை எப்படி சந்திக்கவிருக்கிறது? கூட்டணி குறித்த உங்களை பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கொள்கை ரீதியாக ஒன்றுபட்ட ஒரு இயக்கம். அதுல பெரிய வித்தியாசங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்துத்துவாக இருக்கட்டும், எந்த கொள்கையா இருந்தாலும் ஒருபடி அம்மா இருந்த வரைக்கும் அதுக்கு அம்மா தான் அதுக்கு முன்னணி. ஆடு வெட்டக்கூடாது, மாடு வெட்டக்கூடாதுன்ற சட்டம்லாம் பாரதிய ஜனதா ஆள்ற மாநிலத்துல கூட கொண்டு வரல. அம்மா முதல்ல கொண்டு வந்தாங்க புரட்சித்தலைவி அம்மா. நிறைவு கருத்தை சொல்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவரோட நாளைக்கு 38வது நினைவு நாள். அதை நினைவு கூற விரும்புறோம். அந்த நினைவு நாளுக்கு முன்னாடி இன்றைய இரவு, இன்றைய மாலை ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர அச்சாரம் PS கோயில் மூலமாக எடப்பாடி அண்ணா, இதை விட நன்றி யாருக்கு தெரியுமோ அண்ணன் எடப்பாடி சொல்லணும். இதைதான் ஒரு செங்கோடி அண்ணன் வலியுறுத்திட்டே இருந்தார். அவர் கொஞ்சம் அவசரப்பட்டு போயிட்டார், அது வேற விஷயம். கட்சி ஒன்று இணையத்திற்கு கட்சிக்குள்ள இணைக்கிறாங்களோ இல்லையோ கூட்டணியில் இணைக்கிறேன்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு கோடானகாடி தொண்டர்கள் சார்பாக அவருக்கு நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி 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 சார். சீனிவாசராவ், உங்களுடைய நிறைவு கருத்து. எங்கள் கூட்டணி ஒருமித்த கருத்தோடு, ஒத்த கருத்தோடு, அதாவது வெற்றி கூட்டணியா இருக்குது. இதை யாரும் எந்த மதவாத சக்தியாலும் சனாதன சக்தியாலும் அசைக்க முடியாது. எப்பொழுதும் திராவிட மாடல் ஆட்சி இன்னும் 100 ஆண்டு காலம் தொடரும். அதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி உறுதுணையாக இருக்கும். எப்பொழுதும் விடுதலை சிறுத்தை கட்சி மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதுக்கு எந்த விலை கொடுத்தாலும் நாங்கள் ஓரணியில் இருந்து போராடுவோம். நன்றி 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 சார். திரு VS ராமன் ஐயா, உங்களுடைய நிறைவு கருத்து. திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த கருத்துள்ள ஒன்று சேர வேண்டும். அதற்கு விஜய் கண்டிப்பாக நிபந்தனையின்றி அதிமுக கூட்டணியோட சேர்ந்து தேர்தலை சந்திச்சா திமுக வீழ்த்த முடியும். காரணம் என்றால் திமுக ஆட்சி என்பது திராவிட மாடல் அல்ல, அது ஒரு ஊழல் மாடல் கட்சி. காரணம் என்றால் சத்தியம் தவறாது உத்தமன் போலவே நடிக்கின்றது திமுக. சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை, தமிழ்நாட்டுடைய நிதிகளை அனைத்தும் சுரண்டி மக்களை ஓட்டாண்டியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகவே எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? தமிழ்நாட்டிலே சொந்த மாநிலத்திலே ஊழல் பண்றாங்கன்னா இவங்களை இன்னும் ஆட்சிக்கு வச்சா திரும்ப 5 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு மக்களை ஒரு குடும்ப வாழ்வதற்கான ஆட்சி நடக்குதுங்க. ஒரு குடும்ப வாழ்வதற்கான ஆட்சி மக்கள் நடத்த வேண்டுமா? அதுதான் 2026 தேர்தல். சரிங்க சார், நன்றி. இந்த நிகழ்ச்சியில் ஜோதிமணி சார் நிறைவு கருத்தை சொல்லிட்டாரு. ஸோ இத்துடன் நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி. ஜோதிமணி சார், நன்றி. மக்களை மீண்டும் விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.